வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி ரீயூஸ்ட் இல்லாமல் மானிட்டைசேஷன் இஷ்யூ இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ரியாக்ஷன் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் சேனல்ஸ், அதாவது ஸ்மால் ரியாக்ஷன் சேனல்ஸ் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். இதில் 7 மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் போனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. போனஸ் பாயிண்ட்ஸ் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதுவும் மெயின் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டேக் நம்பர் 1, நீங்கள் ரியாக்ட் பண்ண போகிற வீடியோவை ஃபுல்லாக ப்ளே பண்ணுறது. அதாவது நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிற வீடியோவை ஃபுல்லாக எப்பயுமே ப்ளே பண்ணாதீங்க. 5 to 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த வீடியோவை பாருங்கள். அப்புறமேட்டு அதை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். இல்லைனா அந்த வீடியோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லைனா அந்த வீடியோவில் வர மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தா அந்த ஸ்டோரியை கூட சொல்லலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வர வாய்ப்பில்லை. இது செகண்ட் மிஸ்டேக். உங்கள் ஃபேஸ் கேமை ரொம்ப சின்னதாக வைக்கிறது. அதாவது மூளையில் சின்னதாக ஒரு பாட்டில் மட்டும் உங்கள் ஃபேஸை வச்சுக்கிட்டு அவங்களோட வீடியோவை ரொம்ப பெருசாக காட்டுறது. இது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ரியாக்ஷன் வீடியோ பண்ணும்போது உங்களோட எமோஷன் ரியாக்ஷன் ஃபுல்லாக கிளியராக தெரியணும். அவங்களோட வீடியோவை விட உங்களோட எமோஷன் ப்ளஸ் ஐ கான்டாக்ட் தான் முக்கியம். யூடியூப்க்கு உங்கள் சேனலில் நீங்கள் தான் டாமினண்ட்டாக தெரியணும், அவங்க டாமினண்ட்டாக தெரியக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இது தேர்ட் மிஸ்டேக். இதுதான் நிறைய கிரியேட்டர்ஸ் பண்ணுறோம், இன்க்ளூடிங் மீ. நான் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருந்தேன். நோ வேல்யூ ஆடட். அதாவது அந்த வீடியோவில் உங்களோட வேல்யூ எதுவுமே இருக்காது. மேலே ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கும், கீழே லாஃபிங் மீம்ஸ் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த வீடியோவில் உங்களோட வேல்யூ எதுவுமே இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணுறது இன்னொருத்தவங்களோட வீடியோவை. அதில் நம்மளோட எக்ஸ்பிளனேஷன், கிரிட்டிசிசம், அதோட ஹியூமர், இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லைன்னா அது கண்டிப்பாக யூடியூப் ரீயூஸ்ட் கண்டென்ட்டாக தான் காட்டும். இது ஃபோர்த் மிஸ்டேக். ட்ரெண்டில் இருக்க எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணுறது. நானும் நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் வீடியோ தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு 1-2 வீடியோ பார்த்தீங்கன்னா மூவி ட்ரைலர்ஸு, அப்புறம் பாட்டுக்கு, இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக காப்பி ரைட்ஸில் மாட்டிக்கும். நீங்கள் ரியாக்ட் பண்ணுற வீடியோ எந்த மாதிரி இருக்கணும்னா, அந்த வீடியோவை பற்றி உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும், கமெண்ட்ரி கொடுக்க முடியணும், இல்லைனா கிரிட்டிசிசமாச்சும் அந்த வீடியோவை வச்சு பண்ண முடியணும். அந்த மாதிரி வீடியோவை சூஸ் பண்ணுங்க. எப்போ ஒரு ரியாக்ஷன் வீடியோ மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகும்னா அது எஜுகேஷனல் பர்பஸாக இருக்கணும், இல்லைனா உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுற ஒரு வீடியோவாக இருக்கணும். அந்த மாதிரி உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா உங்கள் வீடியோ சேஃப். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 டைப்பான கேட்டகரி மட்டும் சூஸ் பண்ணுங்க. எப்படின்னா லவ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நாஸ்டாலஜி, வில்லேஜ் ஸ்டைல் காமெடி, இந்த மாதிரி ஏதாச்சும் 2 மட்டும் சூஸ் பண்ணுங்க. நான் நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது இது அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏதாச்சும் 2 மட்டும் சூஸ் பண்ணுங்க. இது மிஸ்டேக் நம்பர் 5. சேம் ஃபார்மேட் இன் எவ்ரி வீடியோ. அதாவது வீடியோ ஃப்ரேம், உங்களோட கேமரா ஆங்கிள், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், இது எல்லாமே சேமா இருக்கும். அதனால பேட்டர்ன் ரீயூஸ் கண்டென்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பாலிசியை ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ உங்க டிஸ்கிரிப்ஷன், உங்க டைட்டில், உங்க ஆங்கிளை கூட அப்பப்போ மாத்துங்க. சம்டைம்ஸ் உங்க வாய்ஸை கூட ஃபன்னியா மாத்துங்க. கேப்கட்ல அதுக்கான ஆப்ஷன் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இது மிஸ்டேக் நம்பர் 6. நோ ஸ்கிரிப்ட் அண்ட் நோ பாயிண்ட்ஸ். அதாவது உங்க வீடியோல ஒரு ஸ்கிரிப்டே இருக்காது. சும்மா உட்காந்துட்டு ஒரே வீடியோ ஃபுல் லென்த்ல ஓட்டி விட்டு பார்த்துட்டு கடைசியில சிரிக்கிற மாதிரி மட்டும் ஒரு மீம்ஸ் ஆட் பண்ணா அது பத்தாது. ஒரு ரியாக்ஷன் வீடியோல 2 பாயிண்ட் கண்டிப்பா இருக்கணும். 1, 3 டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஆச்சு இருக்கணும். 2வது ஒரு டேக் அவே இருக்கணும். 3 டாக்கிங் பாயிண்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு வீடியோவை ரியாக்ட் பண்றீங்கன்னா அதுல அட்லீஸ்ட் 3 தடவையாச்சும் நீங்க பேசியிருக்கணும். அதுதான் 3 டாக்கிங் பாயிண்ட்ஸ். 2வது என்னன்னா ஒரு டேக் அவே. டேக் அவேனா என்னன்னா, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில ஆடியன்ஸ் சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி முடிக்கணும். இல்லைனா நீங்க ரியாக்ட் பண்ற வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் நடந்திருந்தா அந்த கதையை கூட ஷேர் பண்ணலாம். இது 7th மிஸ்டேக். இன்னொருத்தவங்களோட வீடியோல பேசிக்கான எடிட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டா நம்மளோட வீடியோவா மாறிடுச்சு நம்புறது. கொஞ்சம் ஜூம் பண்றது, ஸ்லோ பண்றது, எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றது, இதெல்லாம் கவுண்டே ஆகாது. அது எப்போ உங்களோட ஒரிஜினல் வீடியோவா மாறும்னா அதுல உங்களோட வாய்ஸ், திங்கிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இருந்தா மட்டும்தான் அது உங்களோட ஒரிஜினல் வீடியோவா மாறும். ஓகே கைஸ், 7 மெயின் பாயிண்ட்ஸ் முடிஞ்சு. அடுத்து எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்ஸ் போலாமா? ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். மோஸ்ட்லி இதெல்லாமே என்னோட ரியாக்ஷன் சேனல்ஸ்லேருந்து எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவாய்ட் ஃபேமஸ் கிரியேட்டர்ஸ் வீடியோ. ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களோட வீடியோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வீடியோ ரைட்ஸ் எல்லாம் ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த கிரியேட்டர் காப்பிரைட்டோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கொடுக்க விரும்பலனாலும்
அந்த கம்பெனி மூலியமா உங்களுக்கு வந்துடும். எனக்கும் அந்த மாதிரி 2 ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அந்த சேனல் நேம் சொல்ல விரும்பல, விடுங்க. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்னன்னா, ஃபேமஸ் கிரியேட்டரோட வீடியோவை யூஸ் பண்ணாதீங்க. இது செகண்ட் போனஸ் டிப். சோர்ஸ் ஆஃப் த வீடியோ. எல்லாரும் மேக்ஸிமமா 2 இடத்துல இருந்து வீடியோ எடுப்பீங்க. ஒன்று இன்ஸ்டாகிராம்ல இருந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்குவீங்க, இல்லைனா அங்க இருந்து காப்பி பண்ணிட்டு குரோம்ல இருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. இது ரெண்டுமே பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப் ஆல்ரெடி கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தேர்ட் பார்ட்டி ஆப்ல இருந்து ஏதாச்சும் சோர்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். அடுத்து கன்சிஸ்டன்சி. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாச்சு கண்டிப்பா போடுங்க. அப்படி போட முடியாதவங்க வாரத்துல 4 வீடியோவாச்சு போடுங்க. அதுக்கு கம்மியா போட்டீங்கன்னா சேனல் சீக்கிரம் க்ரோ ஆகாது. அடுத்த பாயிண்ட், மைனாரிட்டி கண்டென்ட்டை போடவே போடாதீங்க. அதாவது குழந்தைங்க இருக்கிற மாதிரியான வீடியோஸ். ஏன்னா யூடியூப் சைல்ட் சேஃப்டியை ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. ஏன்னா எனக்கே அது நடந்திருக்கு. காமெடிக்காக குழந்தைங்களை அடிக்கிற மாதிரியோ, குழந்தைங்களை கிண்டல் பண்ணி குழந்தைங்க அழுகுற மாதிரியோ, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அடிபடுற மாதிரியோ, அப்புறம் குழந்தைங்களை அபியூஸ் பண்ற மாதிரியோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா பேக்ரவுண்ட்ல குழந்தைங்க அழுகுற மாதிரி சவுண்ட் இருக்கலாம். விசுவல்ஸா போடாதீங்க. அடுத்த பாயிண்ட், செக்ஸியா தம்ப்நெயில் வைக்காதீங்க. வியூஸுக்காக செக்ஸியான தம்ப்நெயில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. நான் செக்ஸின்னு எதை சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற வீடியோல ஒரு கேர்ள் இருந்து அவங்கள தம்ப்நெயில் வச்சா அது தப்பு இல்லை. ஆனா அவங்க பாடியை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி எந்த தம்ப்நெயிலும் வைக்காதீங்க. அது செக்ஸுவல் கண்டென்ட்குள்ள போயிடும். அதுலயும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் உள்ள வாய்ப்பு இருக்கு. ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பாயிண்ட்ஸ்ல டவுட் இருந்தா அந்த பாயிண்ட்ஸை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு செப்பரேட்டான ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், சீக்கிரம் மானிட்டைஸ் ஆகணும்னு ரியாக்ஷன் சேனல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரிஜினல் கண்டென்ட்டை விட ரியாக்ஷன் கண்டென்ட்ல மானிட்டைஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது.